சனி பகவான் ஒரு முறை அழுதுண்டே வந்தேன். அட, சனி பகவானுக்கு என்ன அழுகா? அவர் தானே எல்லாரையும் அழ வைக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கணும்ல. அப்படி இல்லை, அவர் அழுதுண்டே வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். நரசிம்ம பெருமாள், இன்னும் என்ன ஆகணும்? ஒரு பச்சை குழந்தை அழுதுன்ருக்கு, அதோட அம்மா அது முதுகில் ஒரு அறை விட்டு சனியனை வாயை மூட தூங்குறியா இல்லையா அப்படின்னு மிரட்டுறான். உலகத்தில் போய் இந்த கஷ்டத்தை நான் பார்த்துட்டு நான் எவ்வளோ துக்கப்பட்டு அழுதுன்னு வந்துருக்கேன் தெரியுமா? நான் ஏன் இப்படி அழணும்? நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டேன். நரசிம்மமூர்த்தி சொன்னேறான், அட அஷட, நீ எதுக்கு அழணும்? நீ நியாயவாதி, நீ தர்மமான், நீ நீதிமான். யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த தண்டனையை கொடுக்கக்கூடிய தகுதி உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது, நீ கொடுக்குற, அவ்வளோதான். ஒன்றை திட்டி என்ன பிரயோஜனம்? அவளை தலையிட்டு தான் அவள் வந்துக்கணும், ஒன்று எதுக்கு திட்டுறா? அப்படின்னு சொன்னான். நீங்கள் என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, நான் எவ்வளோ நிறைய அழுதுன்ட்டுருக்கேன் தெரியுமா? என்னோடய அழுகையை நீங்கள் தானே நீக்கணும். உலகத்தெல்லாம் காப்பாற்றி எல்லாருடைய அழுகையை நீக்கி சந்தோஷப்படுத்துகிறவா நரசிம்மமூர்த்தி தாங்கள் தானே அப்படின்னு அழுதுண்டே இருந்தான். சனி பகவானே, கண்ணை குறைச்சிக்கோ, என் மேலே அழாத. நீ என் மேலே இப்போ ஒரு ஸ்லோகம் பாடு. என்னால் எப்படி முடியும்? உன்னால் எல்லாம் முடியும், என் மேலே ஒரு ஸ்லோகம் பாடேன் அப்படின்னு. உடனே அவர் ரக்ஷோபுவன நரசிம்மஸ்துதின்னு ஒரு ஸ்தோத்திரம் பாடினார். அந்த சனீஸ்வர பகவான் அந்த நரசிம்மமூர்த்தி மேலே பாடினார். பாடிட்டேன் அப்படின்னு. பாடிட்டியா? பாடிட்டேன். இப்போ என்ன? நீ என் மேலே ஒரு ஸ்தோத்திரம் பாடிட்டியோ இல்லையோ, இனிமேல் உன்னை யாரும் திட்ட மாட்டா. அது என்ன அப்படி சொல்கிற நீ அப்படின்னு கேட்டான். நீ என் மேலே நரசிம்மமூர்த்தி மேலே ஒரு ஸ்தோத்திரம் பாடினேன் இல்லையா, அந்த ஸ்தோத்திரத்துக்கு பேர் ரக்ஷோபுவன ஸ்தோத்திரம்னு நான் பேர் வைக்க போகிறேன். அப்படின்னா ரக்ஷோபுவனம் அப்படின்னா உலகத்தை காப்பாற்றுற நரசிம்மமூர்த்தி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், அதை யார் ஏற்றினா? யார் பாடினாங்க? நான் தான் சனீஸ்வர பகவான், நான் தான் சனீஸ்வரன். நீ தானே பாடின. நீ பாடின இந்த நரசிம்மமூர்த்தி ஸ்தோத்திரத்தை உலகத்தில் யார் பாடினாலும் அவளுக்கு ஒன்றால் வரக்கூடிய கஷ்டம் எதுவுமே வராது. அப்போ என்ன சொல்லுவா? சனீஸ்வர பகவான் பாடின ஸ்தோத்திரத்தை நான் பாடினேன், என் கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சு, சனீஸ்வர பகவான் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லுவாளா? ஆமாம்ல, இன்னும் இல்லை. ஆமாம், அதுதான் உண்மை. உனக்குமே நல்ல பேர் வரப்போகிறது. நீ என் மேலே பக்தியோடு பாடினதுனால நீ பாடின இந்த ஸ்தோத்திரத்தை பாருப்பா. வீட்டிலலாம் அது 7 நாட்டு சனியும், அஷ்டமத்து சனியும், அர்த்தாஷ்டம சனியும், சனி தசையோ, சனி கஷ்டம் கொடுக்கக்கூடிய கஷ்ட காலங்களோ, எந்த கஷ்டங்களும் வரவே வராது. அப்போ அவ்வளோதான் நீங்கள் நல்லா ஜாலியாக இருக்கங்களே, சனீஸ்வர காலத்தில் கூட உங்களுக்கு கஷ்டமே வரலையேன்னு எல்லோரும் விசாரிப்பால. அப்போ என்ன சொல்வா? சனீஸ்வர பகவானே எழுதின ரக்ஷோபுவன நரசிம்மமூர்த்தி ஸ்தோத்திரத்தை நாங்கள் சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொல்வார். என்ன, சனீஸ்வர பகவான் எழுதி ஸ்தோத்திரமா? அவ்வளோ நல்லவர் அவர், அவர் பக்தியாக இருக்கு அவருக்கு. ஆமாம், அவர் பக்திமான், அவர் நீதிமான், அவர் எல்லாரையும் தண்டிச்சிட மாட்டார். அந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறவளை அவர் தண்டிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்வா. அப்போ புகழ் பரவும். சந்தோஷமா? சந்தோஷம் நரசிம்மமூர்த்தியே அப்படின்னு வணங்கினானா அந்த சனி பகவான். அந்த ரக்ஷோபுவன ஸ்தோத்திரத்தை நான் இதில் தரப்போகிறேன். இந்த ஸ்தோத்திரத்தை அப்புறம் பதிவில் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கூட கொடுக்குறேன். சின்ன ஸ்லோகம் தான், சின்னன்னா ரொம்ப சின்ன இல்லை, ஒரு 16-17 ஸ்லோகங்கள் இருக்குது. அதை இதில் நான் இப்போ சொல்கிறேன். இதை நீங்கள் நல்லா போட்டு கேட்டுங்களானாக்கா எந்த கஷ்டமும் சனி தொல்லை இனி இல்லை. இதுதானா? இப்போ நம்ம ஸ்தோத்திரத்தை சொல்லலாமா? இந்த ஸ்தோத்திரம் பேர் சனைஸ்வர கிருத ரக்ஷோபுவன ஸ்தோத்திரம்.
சனீஸ்வர கிருத்தன சனீஸ்வர பகவானால் இயற்றப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ரக்ஷோபுவனம், ரக்ஷோனா காப்பாற்றுறது, உலகத்தை காப்பாற்றுற ஸ்தோத்திரம். இதை நம்ம சொல்கிறது மூலமாக நமக்கு சனி பகவானுடைய தொல்லைகள்லாம் இருக்கவே இருக்காது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லக்ஷ்மி நரசிம்மமூர்த்தி படம் இருந்தால் வாங்கி வைக்கலாம். இல்லை சுவாமி சன்னதியில் கொஞ்சம் வெல்லம் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு வெல்லம் போட்டு நல்லா கரைச்சி ஏலக்காய் துளி உண்டு சுக்குப்பொடி ஒரு அரை எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு சுவாமி சன்னதியில் வச்சுட்டு நம்ம தினமும் இந்த ஸ்தோத்திரத்தை சுவாமி சன்னதியில் சொல்லிகிட்டே வரலாமா? நம்ம எல்லாரும் தனித்தொலை இனி இல்லை. இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சனிருவாச்ச யத்பாதபங்கஜரஜா பரமாதரேண சம்சேவிதம் சகலகல்மஷராசிநாசம் கல்யாணகரகம் அசீஷநிஜானுகாரம் சாத்வம் நிருசிம்ஹ மம தேஹி கராவலம்பம் சர்வத்ர கங்கலதயா சிதயாமிலக்ஞா பிரம்மாதிவந்தியபதயா திரயாண்யதேவி பாதாரவிந்தயுகலம் பரமாதரேண சாத்வம் நிருசிம்ம மயி தேஹி கிருபாவலம்பம். இப்போ நரசிம்ம ஜெயந்தி வரப்போகிறது. அதனால் நரசிம்ம ஜெயந்தி சேரன் ஸ்தோத்திரம் சொன்னோம்னா ரொம்ப விசேஷமானது. யத்ரூபம் அகமே ஸ்ரீய பிரதிபாதமாத்யாம் அத்யாத்மிகாதிபரிதாபஹரம் விசிந்த்யம் யோகீஸ்வரைர் अपदकखिलदोषशङ्का सात्वं हृदिंह मयि देहि कृपावलम्बं प्रह्लादभक्तवगात हरिरविरजा तं देहरण्यकशिपुं यौदारभावा उर्वायुनिधाय उदरं नगरै ददार सात्वं नृसिंह मयि देहि कृपावलम्बं यो नैजभक्तमनल बुधिबुद्धरोग्रां शृङ्गाप्रभातविशदां शनीषुपेभ्यः भावात्मका परमकारुणिकाररक्षा सात्वं नृसिंह मयि देहि कृपावलम्बं या निर्विकारपररूपविचिन्तनीना योगीश्वरविषया सागरविडारा विश्रान्तिम् अपूर्वविनाशवतिं परकायं स्वात्वं नृसिंह मयि देहि कृपावलोकं यद्रूपम्बुघ्नपरिमर्दनभावशाली तं चिन्तनेन सकलाग विनाशकारी न तज्ज्वरग्रहसमुद्भवाभीतिनाशम् सात्वं नृसिंह मम देहि कृपावलोकं यस्योत्तमं यस्य उमापतिं पद्मजान्मा शक्रातिदैवतसभासु समस्तगिट्टं सक्तैव सर्वशमाला प्रसमाख्यदक्षं सात्वं नृसिंह मयि देहि कृपावलोकं एवं श्रुत्वा स्तुतिं देवा शनीनां कल्पितं हरि उवाच ब्रह्मवृन्देस्ता शनिं तां भक्तिवत्सलां नृसिंह उवाच प्रसानोऽहं वनेतुपायं वरं वरयशोभनं यां मां चासि तमेव त्वं
सर्वलोकहितावहं श्रीशनिरुवाच नृसिंह त्वामयि कृपां गुरुदैवदयानिधि मत्वा सरास्तव प्रीतिकरस्य देवते पदे मत्कृतं त्वत्परं स्तोत्रं शृण्वति का पठन्ति का सर्वान् कामान् पुरायत्तस्तं त्वं लोकभावना श्रीनृसिंह उवाच त्वदैवस्तु शनिघं वाय् रक्षो भुवनसंस्थिका भक्ता कामान् पुरायिष्यि त्वां मनमघवचा शृणु त्वत्कृतं मत्परं स्तोत्रं यः पठे शृणुयच्चया तत्तसत्तमजन्मास्त भयमस्तु दया वै शनिनरहरिं देवं दाडिडी प्रत्युवाचयु दादात् परमसन्तुष्टो जयति मुनयो वदात् श्रीकृष्ण उवाच इदं शनीश्वरयादनृसिंहदेवा संवादं नियश्रवणं च माधव शृणोति या श्रवयते च भक्त्या सर्वानभिलाषाणि च विन्दाद ध्रुवम् द रक्षो भुवन स्तोत्रम्